அமலாக்கத்துறைக்கு அமைச்சர் முத்துசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் நிறுவன செயல்பாடுகளில் முறைகேடு நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்றும் முத்துசாமி கூறியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக அமலாக்கத்துறையானது அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களை துன்புறுத்தி வருவதாகவும் அமைச்சர் முத்துசாமி, தமிழ்நாடு அரசின் அமைச்சர் முத்துசாமி தமது கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிக்கையில், சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையாக கொண்டு திமுக ஆட்சியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதை போன்று சித்தரிப்பதற்காகவும் அரசியல் உள்நோக்கத்தோடும் அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்தில் தொடர்ந்து சோதனை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், எந்தவித ஆதாரம், அதாவது அந்த சோதனையில் எந்தவித ஆதாரமும் கிடைக்காத நிலையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக ஒரு கற்பனை செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டதாகவும், இவ்வாறு வெளியிட்ட தவறான அறிக்கையை நியாயப்படுத்துவதாக அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவன அலுவலர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், நேற்று டாஸ்மாக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் சிலருடைய வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளதாகவும், இந்த சோதனையின் போது எந்தவித ஆதாரங்களும் கிடைக்காத நிலையில் அரசு அலுவலர்கள் அமலாக்கத்துறை தொடர்ந்து துன்புறுத்தியும் கட்டாயப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் முத்துசாமி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பல அமலாக்கத்துறை வழக்குகளில் உச்சநீதிமன்றம் விதித்துள்ள வழிமுறைகளை தொடர்ந்து மீறி இவ்வாறு அமலாக்கத்துறை மேற்கொண்டும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நமது அலுவலர்கள், அதாவது டாஸ்மாக் அலுவலருடன் தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் துறை அமைச்சர், அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கள விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.